அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு 2026 ஜனவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க. இந்த தனுசு ராசிக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சந்திப்பால் மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு புதிய சந்திப்பு ஒன்று ஏற்படும். அது பழைய நண்பராக கூட இருக்கலாம், அல்லது உங்களோடு படித்தவராக இருக்கலாம், அல்லது உங்களோடு பழகியவராக இருக்கலாம், அல்லது உங்களோடு வேலை பார்த்தவராக கூட இருக்கலாம். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய முயற்சி செய்ய போறீங்க. அந்த முயற்சி வெற்றி அடையும் போகுது. அதாவது உங்க வாழ்க்கை பாதை மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பாக்கியங்கள் கைகூடும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இந்த சூரியன் பாக்கியாதிபதி உங்க ராசிலேயே இருக்கு. அதே போல செவ்வாய் திரிகோணாதிபதி 5ஆம் அதிபதி மற்றும் விரையாதிபதி உங்க ராசிலேயே ஜனவரி 15 வரலும் இருக்கும். இந்த சூரியனும் ஜனவரி 14 வரலும் இருக்கும். இதுவும் பாசிட்டிவ் தான். சூரியன் ராசியில இருந்தாலும் பாசிட்டிவ் தான். செவ்வாய் இருக்கு, அதுவும் ஒரு வகையில பாசிட்டிவ் தான். ஏன்னா தனுசுக்கு இதெல்லாம் யோக கிரகங்கள். அதே போல புதன் பாதகாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி ராசியில இருந்து பரிவர்த்தனை ஆகுது. இந்த ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் பாவகத்திலிருந்து வக்ரமாய் இருக்கு. இது நன்மையும் தீமையும் கலந்த பலனை கொடுக்கும். அதே போல இங்க சுக்கிரன் இருக்கும். ஜனவரி 12ஆம் தேதி வரலாம் 6 குடியவனா வராரு. சுக்கிரன் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஸோ இந்த அமைப்புல பார்க்கும்போது பெரும்பாலும் பாசிட்டிவ் இருக்கு, ஒரு சில நெகட்டிவும் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்க, பாக்கியங்கள் கைகூடும். என்ன பாக்கியம்? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா புதிய முயற்சிகள் வெற்றியாகும். ஏன்னா குருவும் புதனும் சமசப்தமா இருக்கு, பார்த்துக்குது பரிவர்த்தனை. அந்த வகையில வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். அதே சமயத்துல நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில வரும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்போ, அல்லது இடம், நிலம், சொத்து, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்போ சில பேருக்கு உண்டு. அதே சமயத்துல பூர்வீக சொத்தால ஆதாயம், அல்லது விற்க முடியாத ஒரு சொத்தை வித்து அந்த அமௌண்ட்டை வச்சு கடன் அடைக்கிறது, அல்லது புதிய இடம் வாங்குறது, அல்லது புதிய வீடு வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கனாக வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு. இழுபறியாக இருந்த குடும்ப வாழ்க்கை, தனிமையில் இருந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு துணையை தேட போறீங்க. அந்த துணை உங்களை தேடி வரக்கூடிய துணை நீங்க தேட போறீங்க. இப்பதான் கரெக்டா கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க, நாம தேடுறதை விட நம்ம தேடுறவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நம்மள தேடுறவங்கள நாம தேடும் போது கரெக்டா அது மேட்ச் ஆகும். அப்போ வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். அப்படி உங்களை தேடி வரக்கூடியவரை சந்திப்பீங்க. அதனால வாழ்க்கை மாறும். அந்த வகையில உங்களுடைய தனிமையும் மாறும். அந்த வகையில 20 வயது டு 30 வயதுல இருந்து திருமணம் ஆகாதவர்கள், அல்லது 30 வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகல, காதல்ல இருந்த காதலும் ஃபெயிலியர், அல்லது சில பேர் காதலும் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு வரன் பார்த்து பார்த்து வரன் அமையாம இருக்கும். குறிப்பா இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆகிறது இல்ல. தனுசு ராசிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒண்ணு கல்யாணம் ஆகிறது லேட் ஆகுது, இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சுனாலே கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை ஆகி பிரிந்து தனியா இருக்கிறது. வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் முதல் மாதம், இது ஒரு தொடக்க மாதம். உங்க வாழ்க்கையிலையும் ஒரு புதிய விஷயத்த தொடக்க மாதமாக இருக்கும். அந்த வகையில இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை, போராட்டங்கள், தனிமை, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க, 7ஆம் அதிபதியும் ராசியாதிபதி குருவும் பரிவர்த்தனை ஆகும் போது திருமணத்திற்கு வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கிரக சேர்க்கை என்பதுதான் தோஷமும் கொடுக்கும், கிரக சேர்க்கை என்பதுதான் யோகத்தையும் கொடுக்கும். இப்போ உங்க ராசி தனுசு ராசிலேயே கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை இருக்கு இல்லையா? இது மேக்சிமம் யோகத்தை கொடுக்கும். குருவும் சுக்கிரனும் சமசமமா பார்த்தாலும் பணம் வரும். என்ன பிரச்சனைனாக்க, வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு ஏற்படலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவருடன் சற்று கருத்து வேறுபாடுகள் வரலாம். குருவும் சுக்கிரனும் சமசப்தமா பார்த்தாங்க. அதே சமயத்துல இந்த குருவும் சுக்கிரனும் சமசப்தமா பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க. பணம் கையை கடிக்காது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிப்பீங்க வெற்றிகரமாக.
அதே போல பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லைகள் அல்லது பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். உங்க பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்கறாங்க, ஒரு மன வருத்தம் இல்லை, என் பேச்சு கேட்காம அவர் பாட்டுன்னு அவர் முடிவு எடுக்கிறாரு, அதெல்லாம் இல்லை, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற எண்ணங்கள் இந்த மாதத்துல இருக்கு. ஏன்னா செவ்வாய் ராசியில் இருக்கு. பிள்ளைங்க உங்களை நேசிப்பாங்க, அதுவும் மூத்த பிள்ளை உங்களை நேசிப்பாங்க. மூத்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ அல்லது திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்போ அல்லது புத்திரபாக்கியம் அவர் மூலம் அவருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்குது. 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது. உடல்நல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தீங்க, உங்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. அதே போல தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. இந்த உறவுகளால கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு, குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள், தாய்வழி உறவுகளோட சில சிக்கல்கள் சச்சரவுகள் ஏற்படும். அந்த உறவுகளோட நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஜனவரி 14ஆம் தேதியில இருந்து சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல, ஜனவரி 15ஆம் தேதியில இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். ஜனவரி 12ஆம் தேதியே சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுது. புதன் மட்டும் ராசிலேயே இருக்கு, 7ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்று இருக்கும். ஸோ மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு பெரிய அளவுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கூட வராது, ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும். ஒன்னாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு சுக்கிரன் விளையிடுறாரு, 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பணம் கொஞ்சம் செலவாகும், கடனை கொஞ்சம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு வரும். பல கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அது மேக்சிமம் வாகன கடன், வீட்டு கடன், இந்த மாதிரி தொழில் கடன், இந்த மாதிரி தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது மாதத்தோட பிற்பகுதியில தான் முக்கியமா உறவுகளோட வாக்குவாதம் செய்யாம இருக்கணும். இந்த மாதத்தோட பிற்பகுதியில இந்த 2ஆம் பாவகத்துல இந்த கிரக சேர்க்கை பாசிட்டிவா இருக்குமானாக்க செவ்வாய் இங்க உச்சமாயிடுறாரு 2ஆம் இடத்துல. செவ்வாய் உச்சமாகிறதுனால யாருக்கிட்டையும் கொஞ்சம் சாதாரணமா பேசுங்க. ரொம்ப கொஞ்சம் உங்க கருத்தை அழுத்தம் திருத்தமா சொன்னாக்க நீங்க கோவப்படுறதா நினைப்பாங்க. நல்ல வார்த்தையே சொன்னா கூட பாராட்டுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் 4 பேர் அதை விமர்சிக்கிறதுக்காகவே இருப்பாங்க. ஸோ அதனால எதையும் வெளிப்படையா பேச வேண்டாம். இது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் 2ஆம் பாவகத்துல உச்சமாகிறதுனால பணம் விரயம் ஆகும். சுப விரயங்கள் தான், பிள்ளைகள் வகையில சுப விரயங்கள் ஆகும். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க, அல்லது புத்திர பாக்கியத்திற்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, அல்லது சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்கனாக்க அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவங்களால ஆதாயமும் வரும், செலவும் வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சூரியன் பாக்கியாதிபதி தன் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது. மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் நிறைய போராடி தான் பெறணும். மாதத்தோட பிற்பகுதியில நிறையவே ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிடணும். மற்றும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரை 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தான அதிபதி 11ஆம் அதிபதியாக வராரு. சுக்கிரன் லாபஸ்தான அதிபதியாக வராரு. 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பணமும் வரும். வர பணத்தை ஏதோ ஒரு வகையில கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் மாதத்தோட பிற்பகுதியில. ஸோ கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகும், குடும்ப செலவுகள் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா மாசத்தோட பிற்பகுதியில் ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது போன்றவையெல்லாம் நிறையவே இருக்கு. அதே போல இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னா புதிய காதல் ஏற்படலாம், அல்லது பழைய நட்பு அல்லது உங்களோட பழகிட்டு இருந்தவங்களோட இருக்கக்கூடிய நட்பே கூட காதலாக மலர்ந்து அது திருமணத்துல முடியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பிரிந்து போன கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தோஷங்கள் இருக்குன்னாக உங்களுக்கு ஏற்கனவே பிரிந்து மறுமணம் ஆயிருக்கணும், அல்லது மறுமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. தோஷங்கள்லாம் இல்லாம இருந்து பிரிந்து இருக்கிறோம்னாக இந்த 2026ல சேரத்துக்கான முயற்சிகளை தாராளமா செய்யலாம். உங்களை தேடி வரும் வாழ்க்கை, அதுதான் இந்த 2026ல நான் முக்கியமா சொல்றது. அதனால தோஷங்கள் இல்லை, ஒரு தற்காலிக பிரிவு, எலரிச்சனியால பிரிந்தவங்க அப்படியே பிரிஞ்சுட்டே தான் இருக்கிறோம். இப்போவாது சேர முடியுமா இந்த 2026லன்னா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா 4 படி அவங்க முன்னாடி எடுத்து வைப்பாங்க. அதன் மூலம் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது மேக்சிமம் உங்க பிள்ளைங்க இருக்கு பிரிஞ்சு இருக்கிறோம்னாக்க உங்க பிள்ளைங்களாலேயே சேரத்துக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு. ஆனா ஜாதகத்துல கலசர தோஷம் அல்லது தார தோஷம் இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் வலிமையா இருக்கு, ஒருத்தருக்கு தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, அது ஒரு பொருத்தம் இல்லாத இணைவா இருக்குன்னா அதெல்லாம் சேர முடியாது. அது நான் முக்கியமா குறிப்பிட விரும்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுயசாரத்துல இருக்கு. கேது 9ஆம் பாவகத்துல பூரம் நட்சத்திரத்துல இருக்கும். ராகு சதயம் நட்சத்திரத்துல 3ஆம் இடத்துல இருக்கு.
டிராவல் பண்ணுவீங்க, நிறைய சிறுதூர பயணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க, முயற்சி நிறைய செய்வீங்க, முயற்சிகள் வெற்றி ஆகும். ஆனா நிறைய முயற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் உண்டு. வேலை தேடக்கூடியவங்க, அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க கண்டினியூவா எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு செயலையுமே ஒரு முயற்சியோட நிறுத்திடாதீங்க, கடைசி முயற்சி தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தனுசு ராசிக்கு. அதே போல ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான், அதனாலேயும் பிரச்சனை இல்லை. கேது 9ல் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்துல மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் வரலாம், தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், தந்தையுடன் சில பேர் கருத்து வேறுபாடும் வரலாம். ஸோ தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை இவற்றின் மேல ஒரு சில விஷயங்களை முக்கியமா கவனம் செலுத்திங்க. இங்க வந்து மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது உங்களோடு ஏற்கனவே பழகியவர் பிரிந்து போனவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு, அதிக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம். அதே போல உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு ஏற்ற வெற்றி உண்டு. வேலையில எதிர்பார்க்கிற பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல செய்தி மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு வரும். பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இங்க இருக்கு. இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே காதல் கைகூடவில்லை அல்லது பழகிட்டு இருந்தவங்க கிட்ட காதல் சொல்லி பிரிந்து போனாங்க, அந்த பிரிந்து போனவங்க இப்ப வருவாங்களா, பழகிட்டு இருந்தவங்களே பிரிந்து போனாங்க அவங்க வருவாங்களா அப்படின்னாக்க அவங்க கிட்ட இருந்து கூட நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்போ அல்லது அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருளாதாரத்துல நல்லாவே இருப்பீங்க, வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கும், பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, வாகனம் அல்லது ஏதோ ஒரு வகையில வீடு சம்பந்தமான செலவு, வாகன செலவு, சொத்துக்கள் ஆதாயம் போன்றவை இந்த காலகட்டத்தில் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தனிமையாக சில பேர் இருப்பீங்க, வாழ்க்கை துணைவரை பிரிந்து. அவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்கான முயற்சியோ அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்போ உறவோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அவர்களால் ஆதாயமும் உண்டு. அதே போல உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பெருமளவு குறையும். இருந்தாலும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, உங்களின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைப்பீங்க, வருமானம் வரும், பிள்ளைகளால் செலவுகள் இருக்கு, சுப செலவுகள் தான் இருக்கு. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் நீங்களும் செய்யக்கூடாது. வாக்குவாதங்களை செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். தாயார், தந்தையார் மற்றும் உங்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்துகிறது, உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்துகிறது இந்த மாதத்துல சிறப்பானதாக இருக்கும். நிதி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், வங்கித்துறையில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும், கமிஷன் சார்ந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க பெருமாள் கோயிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க, திருப்பதி கூட போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அருகாமையிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமையில போயிட்டு வாங்க, உங்களுடைய சங்கடங்கள்லாம் தீரும், வாழ்க்கையில வெற்றிகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.